கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 1 நாளாகமம் 27 அதனுடைய 25வது வசனம். ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதிவேலின் குமாரன் அஸ்மாவேத் என்று சொல்லுகிற ஒருவன் விசாரிப்புக்காரனாய் இருக்கிறான். தாவீதினுடைய நாட்களிலே அவனுடைய ராஜ்யபாரத்திலே ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் விசாரிப்புக்காரர்களை ஏற்படுத்துகிறார்கள். தாவீதுக்குண்டான ராஜாவுக்குண்டான பொக்கிஷங்களை விசாரிப்பதற்காக ஒவ்வொருவராக ஏற்படுத்தப்படுகிறார்கள். அந்த விசாரிப்பிலே அந்த தாவீதினுடைய மனதிற்கு ஏற்ற அல்லது உண்மையுள்ள நபர்களாக கண்டுபிடிக்கப்பட்டு தேவனுடைய இரக்கத்தினாலே அவர்களை திராட்சை தோட்டங்கள் விசாரிப்புக்காரர், ஆடு மாடுகளை விசாரிக்கிறவர்கள், அது மட்டுமல்ல அதனுடைய நிலத்தை பயிர்களை விசாரிக்கிறவர்கள், இப்படி ஏராளமான அந்த பகுதிகளை விசாரித்து ராஜாவுக்கு மகிழ்ச்சி உண்டாக, ராஜாவுக்கு நிறைவுண்டாக உண்மையுள்ளவர்களை ஏற்படுத்துவதை அங்கே நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்மை ஆண்டவராகிய தேவன் எதற்காக தம்முடைய மந்தையிலே அல்லது தம்முடைய ஜனமாக சேர்த்து கொண்டிருக்கிறார் என்றால், நாம் அந்த ராஜாவுக்கு சேதமராதபடி, ராஜாவின் பொக்கிஷங்களுக்கு சேதமராதபடி விசாரித்து நடத்துகிற, அது விசாரித்து தேவ சமூகத்திலே அவைகளை வைத்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். நாம் நெருக்கப்படும் பொழுது, நாம் உபத்திரவப்படும் பொழுது நம்மை விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பொக்கிஷமாயிருக்கிற தேவ சபை, தேவ ஜனங்கள், தேவனுடைய காரியங்களை தேவ பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் கண்டும் காணாமல் போகிற நிலைமையிலே போய்விடக்கூடாது. நான் ஆராதிக்கிறவன், ஆராதிக்க மட்டும்தான் எனக்கு, அதற்கு மேலே ஒன்றும் இல்லை, அதற்கு மேலே அவர்கள் பார்த்து கொள்ளட்டும், அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிற அந்த நிலைகளிலே நாம் போய்விடக்கூடாது. ராஜாவுக்கு மகிமை உண்டாக, ராஜாவுடைய பொக்கிஷங்களுக்கு சேதம் வராமல் இருக்கும்படிக்குத்தான் நம்மை கர்த்தர் உண்மையுள்ளவர்கள் என்று கண்டு நம்மை அழைத்து வேறுபரித்து அதன் மேல் விசாரிப்புக்காரராக நம்மை வைத்திருக்கிறார். அப்படியானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகளுக்கு ஒத்த வண்ணம் சிலர் சில உதவிகளை செய்து விசாரிப்பார்கள், சிலர் சில ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி விசாரித்து ஜெபிப்பார்கள், சிலர் சில விஷயங்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ஏதோ ஒரு விதத்திலே தேவனுடைய பொக்கிஷங்களுக்கு நாம் பாதுகாக்கிற காவலர்களாக விசாரித்து அவைகளுக்கு சேதமராதபடி காக்கிறவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு தேவனுக்கு மகிமை உண்டாக நாமும் வாழ கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். இவர்களெல்லாம் பெயர் குறிக்கப்பட்டு ராஜாவினுடைய விசாரிப்புக்காரர் என்று வேதத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனிலையும் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் பொறிக்கப்பட்டவர்களாக இருக்க நம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் பகுதிகளிலே நாம் ராஜாவினுடைய பொக்கிஷத்தை விசாரிக்கிற விசாரிப்புக்காரராக உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற தேவனமாய் இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். தேவன் நம்மிலே மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. தாவீது ராஜா தன்னுடைய ராஜ்யத்திற்கென்று ஆண்டவரே சேதமராதபடி, பொக்கிஷங்களுக்கு சேதமராதபடி விசாரிப்புக்காரரை ஏற்படுத்தி வைத்தது போல கர்த்தருடைய பொக்கிஷமாகிய சபை, ஊழியங்கள், ஜனங்கள் தேவாலயத்தின் சிறப்புகளை எல்லாம் விசாரிக்கிற பொறுப்பை அவனவனுடைய
பலத்திற்கும் திறமைக்கும் ஒத்த வண்ணமாக கர்த்தராகிய தேவன் பூமியிலே ஜனங்களுக்கு மிம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நீர் கொடுக்கிறீரப்பா. அந்த விசாரிப்பிலே, அந்த பொக்கிஷத்தை விசாரித்து பாதுகாத்து நடத்துகிறதில், அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களிலே ஆண்டவர் உண்மையும் உத்தமமாய் இருந்து ராஜாவினுடைய பொக்கிஷங்களுக்கு சேதம் வராதபடி அவனை பாதுகாக்க ஒவ்வொருவருக்கும் அந்த உத்தரவாதமுள்ள வாழ்க்கையை தாரும். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் அப்படி எங்களை நடத்தட்டும். ஆண்டவர் இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.